ஹலோ ஆல் நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து இங்கிலீஷில் ஒரு குவிக் ரிவிஷனாக தாங்க பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம 6லேருந்து 9th வரையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிராமர் பார்ட். தென் இன்னைக்கு 10th ஃபைனலாக எதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 8லேயே கம்ப்ளீட்டாக இது பார்த்தாச்சு. ஸோ இங்கே நமக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வேர்ட் எடுத்து இது என்னது அட்ஜெக்டிவா அட்வர்பா இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பார்க்கலாமா, நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையுமே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், த யங் சீகல் லெட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல ஜாய்ஃபுல் அப்படின்றது என்னென்னா இது வந்து அட்ஜெக்டிவ்ங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஜாய்ஃபுல் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீமை பற்றி டிஃபைன் பண்ணுதா. அட்ஜெக்டிவ்னா என்னது, நவுனை பற்றி நமக்கு அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அது அட்ஜெக்டிவ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்க்ரீம் அது கத்துறது, இந்த சீகல் கத்துறது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம அட்ஜெக்டிவ்க்கு சில கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. இங்கே ஐவிஇ இருக்குல்லங்க. ஸோ ஒரு வேர்ட் நமக்கு ஐவிஇயில் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அட்ஜெக்டிவாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ் அந்த மாதிரி. சிமிலர்லி இங்கே எஃப்யூஎல் இருக்குல்ல. ஸோ எஃப்யூஎல்ல ஒரு வேர்டு கம்ப்ளீட் ஆனாலுமே அது அட்ஜெக்டிவ் தான். பியூட்டிஃபுல் இங்கே நமக்கு ஜாய்ஃபுல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ எஃப்யூஎல்ல முடிஞ்சாலுமே அது அட்ஜெக்டிவ். தென் ஓயூஎஸ் ஆல்ரெடி நம்ம ஃபேபிலஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வச்சு பார்த்துன்னு இருப்போம். தென் இஎஸ்டிங்க சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும்ல, டாலஸ்ட் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதுவுமே நமக்கு அட்ஜெக்டிவ் தான். இது ஓகேவா. தென் செகண்ட் பாருங்கள், த யங் சீகல் ஸ்க்ரீம்டு வித் ஜாய் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல அதோடைய ஸ்டேட் ஆஃப் ஃபீலிங்கை பற்றி சொல்கிறாங்க. ஜாய் அப்படின்றது இங்கே நமக்கு என்னென்னா நவுனாக ஆக்ட் ஆகுங்க. இது கிளியராக இருக்கா. நவுனுக்குமே நமக்கு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வேர்ட் நவுனா இல்லையான்னு எப்படி ஷார்ட்கட்டில் ஐடென்டிஃபை பண்ணலான்னா அது நமக்கு ஃபர்ஸ்ட்டு டிஹெச்ல கம்ப்ளீட் ஆகிருந்துருக்குங்க வேர்ட் வந்து. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து வித் அதெல்லாம் பார்ப்போம்ல, WDTH இந்த இடத்துல டிஹெச்ல முடியுதுல, இது வந்து நமக்கு நவுன் தான். தென் அதே மாதிரி ஐஓஎன்ல முடிஞ்சிருக்கணும். இது ஷார்ட்டாக இங்கே என் இருக்குது, நமக்கு இங்கே என் இருக்குல்ல. ஸோ ஐஓஎன்ல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டுமே நமக்கு நவுனாக தான் இருந்திருக்கும். தென் நெஸ் மென்ட் போதும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த யங் சீகல் ஸ்க்ரீம்டு ஜாய்ஃபுல்லின்னு இருக்குல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எல்ஒய்னு ஒரு வேர்டு கம்ப்ளீட் ஆயிருந்தாவே அது கண்டிப்பாக நமக்கு அட்வர்பாக தாங்க இருந்திருக்கும். இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீமிங் இருக்குல்ல, அதோடைய மேனரை பற்றி சொல்லியிருக்காங்க. கிளியராக இருக்கா. அட்வர்ப் அப்படின்னு என்னது, நமக்கு அதோடைய மேனர் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு இதுதான் டிஃபைன் பண்ணுவோம். அந்த வேர்ப் வந்து பண்ணக்கூடிய ஆக்ஷன் இந்த மேனர் எப்படி இருந்துச்சுன்னு டிஃபைன் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் இந்த இடத்துல அட்வர்ப் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். நீங்கள் ஷார்ட்கட்டில் எல்ஒய்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வேர்ட் கண்டிப்பாக நமக்கு அட்வர்பாக தான் இருந்திருக்கும். தென் செகண்ட் செட் பாருங்கள், த யங் பேர்ட் ப்ரிட்டண்டட் டு பி ஃபாலிங் அஸ்லீப்னு இருக்கா. ப்ரிட்டண்டட் அப்படின்னா ஆக்ட் பண்ணுறது இந்த இடத்துல. ஸோ மோஸ்ட்டாக ஒரு வேர்டோட இடி இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது வந்து நமக்கு வேர்ப்ங்க ப்ரிட்டண்டட் அப்படின்றது. தென் த யங் பேர்ட் மேட் அ ப்ரிட்டென்ஷன் ஆஃப் ஃபாலிங் அஸ்லீப்னு இருக்கா. இந்த இடத்துல ஐஓஎன்னு முடிஞ்சிச்சுன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் நவுன். இங்கே பார்த்தோம்ல ஐஓஎன்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது நமக்கு நவுனுங்க. தென் அடுத்து பாருங்கள், த யங் பேர்ட் மேட் அ ப்ரிட்டென்ஷியஸ் போஷர் ஆஃப் ஃபாலிங் அஸ்லீப். இது வந்து ப்ரிட்டென்ஷியஸ்ன்றது நமக்கு அட்ஜெக்டிவ். இதுவுமே நம்ம இப்போ பார்த்தோம்ல ஓயூஎஸ்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு அட்ஜெக்டிவ். இது கிளியராக இருக்காங்க. அந்த மேலே சொன்ன இந்த 8 லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த வேர்டோட சேர்ந்து வந்தாலுமே ரெஸ்பெக்டிவ் அது எய்தர் நமக்கு அட்ஜெக்டிவாக இருக்கும், இல்லை அப்படின்னா நமக்கு அது நவுனாக இருக்கும். இப்போ அடுத்து இங்கே நமக்கு சில பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சில வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட வேர்ப் என்னது, அட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன் இதெல்லாமே நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட்டு எக்ஸாஷன் பாருங்கள், ஐஓஎன்ல முடிஞ்சிருக்கு. ஐஓஎன்ல முடிஞ்ச என்னது நவுன். கிளியராக இருக்கா. ஸோ இதோட வேர்ப் என்னென்னா எக்ஸாஸ்ட். ஓகேவா. அடுத்தது அட்ஜெக்டிவ் பாருங்கள், எக்ஸாஸ்டிவ். ஏன்னா ஐவியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு அட்ஜெக்டிவாக தான் இருந்திருக்கும். தென் அட்வர்ப் அப்படின்னா எக்ஸாஸ்டிவ்லி எல்ஒய்ல முடியணும்ல. கிளியராக இருக்கா. ஸோ பாருங்கள், நவுன்னா நமக்கு ஐஓஎன்ல முடிஞ்சிருக்கு. அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஐவியில் முடிஞ்சிருக்கு. அட்வர்ப் அப்படின்னா எல்ஒய்ல முடிஞ்சிருக்கணும். கிளியராக இருக்கா. தென் வேர்புக்குமே நமக்கு சில ஷார்ட்கட் இருக்குங்க. நமக்கு ஆல்ரெடி இடியில் முடிஞ்சால் வேர்புன்னு பார்த்தோமா, இஎன்ல முடிஞ்சாலுமே அதுவுமே நமக்கு வேர்ப் தான். இங்கே பாருங்கள் வைடன், அதாவது என்ல முடிஞ்சிருக்குல்ல, இஎன் கடைசியாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷார்ட்கட்டில் வேர்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட நவுன் என்னென்னா வித். ஆல்ரெடி பார்த்தோம்ல டிஹெச்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இங்கே நமக்கு ஆக்சுவலாக என் தான். ஸோ என் இல்லைனா நீங்கள் இங்கே இடி இருக்கனால இங்கே வந்து இஎன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட அட்ஜெக்டிவ் என்னது அப்படின்னா வைட். வைட்னா இது ரொம்ப அகலமாக அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அட்ஜெக்டிவ் வந்து நமக்கு வைடுங்க. தென் அட்வர்ப் என்னதுன்னா வைட்லி. இது ஓகேவா. பாருங்கள் எல்ஒய்ல முடிஞ்சிருக்கு. தென் அதே மாதிரி இங்கே நமக்கு அட்ஜெக்டிவாக மேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்கங்க. இப்போ இதோடைய நவுன் என்னதுன்னு பார்ப்போமா. ஸோ மேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா மேட்னஸ்.
நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஒரு வேர்ட் வந்து நமக்கு நெஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நவுன்னு சொல்லி பார்த்தோமா? இங்க இருக்கா? ஸோ அதே தான். தென் அடுத்து பாருங்க, வெர்ப் வந்து நமக்கு மேடன். பாருங்க இந்த இடத்துலயுமே நமக்கு ஈஎன் இருக்குல்ல. தென் ஆல்ரெடி பார்த்தோம் அட்ஜெக்டிவ் மேட்னு. தென் அட்வர்ப் வந்து மேட்லி. இது ஓகேவா? தென் அட்வர்ப் பாருங்க பெர்ஃபெக்ட்லின்னு குடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபெக்ட்லி அப்படின்னா எல்ஒய்ல முடிஞ்சிருக்கு. பாருங்க இந்த 4 வேர்டுமே எடுத்துக்கோங்க. எல்லாமே எல்ஒய்ல தானே முடியுது. ஸோ எல்ஒய்ல முடிஞ்சிச்சுன்னா அது அட்வர்ப். இங்க 100% கான்ஃபிடென்ட்டா போடலாம். ஸோ இதோட நவுன் என்னதுன்னு பார்ப்போமா? பெர்ஃபெக்ஷன். பாருங்க ஐஓஎன்ல முடிஞ்சிருக்கு. கிளியரா இருக்கா? அடுத்தது வெர்ப் பாருங்க. பெர்ஃபெக்ட். ஓகேவா? அடுத்தது இதோட அட்ஜெக்டிவுமே நமக்கு பெர்ஃபெக்ட்ன்னு தாங்க வரும். இங்க நமக்கு வெர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் 2 இடத்துலயுமே நமக்கு பெர்ஃபெக்ட் தாங்க வரும். ஆனா, அந்தந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பெர்ஃபெக்ட் அப்படின்றது ஆக்ட் ஆகும். இது கிளியரா இருக்கா? ஸோ இதோட நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து யூனிட் 1ல கம்ப்ளீட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போமா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. நமக்கு மாடல் வெர்ப்ஸ் வந்து குடுத்துருக்காங்கங்க. நார்மலாவே மாடல் வெர்ப் அப்படின்றது என்னன்னா, ஒரு பெர்சனுடைய அதாவது ஒரு ஸ்பீக்கர் இருக்காருன்னா, அவருடைய எபிலிட்டி, பெர்மிஷன், ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே சொல்றது தான் நம்ம வந்து மாடல் வெர்ப் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? இங்க என்னலாம் சொல்லியிருக்காங்க? லைக்லிஹுட், அடுத்தது எபிலிட்டி, பெர்மிஷன், ரிக்வெஸ்ட், கெப்பாசிட்டி, சஜஷன், ஆர்டர், ஆப்ளிகேஷன், அட்வைஸ் இந்த மாதிரி அவருக்கு என்னலாம் வந்துட்டு எபிலிட்டி இருக்கோ, இல்லைனா அட்வைஸ், ஆப்ளிகேஷன் என்னலாம் இருக்கோ அதெல்லாமே நம்ம மாடல் வெர்ப் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். இதில நமக்கு மாடல் வெர்ப்ஸ்னா, இங்க இருக்க எல்லாமே வருங்க. கேன் வரும். இது வந்து நம்ம எபிலிட்டிக்கு சொல்லலாம். இல்லன்னா பாசிபிலிட்டிஸ்க்கு சொல்லலாம். தென் குட் அப்படின்றது கேனுடைய பாஸ்ட் டென்ஸாவும் சொல்லலாம். இல்ல பெர்மிஷனுக்காக சொல்லலாம். தென் சிமிலர்லி மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், மஸ்ட் அண்ட் ஹேவ் டு. இது எல்லாமே வந்து நமக்கு மாடல்ல வருங்க. தென் இங்க நமக்கு 4 இருக்குல்ல. ஆட் டு, நீட், டேர், யூஸ்டு டு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதுவுமே நமக்கு செமி மாடல் இல்லன்னா குவாசி மாடல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. வென் ஐ வாஸ் அ சைல்ட் ஐ டேஷ் கிளைம் ட்ரீஸ் ஈஸிலி பட் நவ் ஐ கான்ட். இந்த இடத்துல நமக்கு கொஸ்டின் என்னங்க சொல்லியிருக்காங்க? நான் வந்து சைல்டாக இருக்கும்போது நான் ஈஸியாக மரத்தில் எல்லாமே ஏறுவேன். ஆனால் இப்போ என்னால் முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ப்ராக்கெட்டில் எபிலிட்டி இந்த பாஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ நமக்கு பாஸ்டில் இருந்த ஒரு எபிலிட்டி பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே நீங்கள் யூஸ்டு டு ஓகேவா? முன்னாடி நான் வந்து அத பண்ணிட்டுருந்தேன். ஆனா, இப்ப என்னால பண்ண முடியாது. அப்படிங்கும்போது, இங்க நீங்க யூஸ்டு டூ தாங்க யூஸ் பண்ணணும். கிளியரா இருக்கா? ஸோ, அடுத்து பாருங்க. செகண்ட், ஐ டேஷ் வின் தி சிங்கிங் கான்டெஸ்ட் அப்படின்னு இருக்கா? இங்க நமக்கு டிட்டர்மினேஷனோட குடுத்துருக்காங்க. ஸோ, டிட்டர்மினேஷன் வரும்போது ஐ வில் வின் தி கான்டெஸ்ட். ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் வந்துட்டு அந்த இடத்துல சொல்லுவோம்ல, நான் கண்டிப்பா அதில வின் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ, அந்த டிட்டர்மினேஷன் சொல்லும்போது நீங்க வில் வந்துட்டு யூஸ் பண்ணணும். தென் தேர்ட் பாருங்க. யூ டேஷ் பை திஸ் புக் இட் இஸ் வொர்த் பையிங். இந்த இடத்துல நமக்கு எய்தர் அத அட்வைஸா சொல்றாங்க, இல்லன்னா சஜஷனா சொல்றாங்கங்க. ஸோ, இங்க யூ ஷுட் பை த புக். ஓகேவா? ஸோ, இந்த இடத்துல அட்வைஸ் தானே. ஸோ, வந்து யூ ஷுட் பை த புக். இந்த புக்க வாங்கி பாரு. இது அதுக்கான வொர்த் தான் அப்படின்ற மாரி சொல்லுவோம்ல. ஸோ, அதனால இந்த இடத்துல அட்வைஸ் அப்படின்னு வந்ததுனால யூ ஷுட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். தென் ஃபோர்த்து பாருங்க. பூங்கோதை டேஷ் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கா? இது எபிலிட்டி இன் த ப்ரெசென்ட். ஸோ, அவங்களுக்கு இப்போ இருக்க எபிலிட்டி பற்றி சொல்கிறாங்க. ஸோ, பூங்கோதை கேன் ஸ்பீக். ஸோ, அவங்களால இப்போ நிறையா லாங்குவேஜ் வந்து பேச முடியுமா? ஸோ, அதனால தான் கேன் சொல்கிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எபிலிட்டி இன் த பாஸ்ட் ஓகேவா? இது வந்து எபிலிட்டி இன் தி ப்ரெசென்ட். கிளியரா இருக்கா? அடுத்தது 5த்து பாருங்க. ஐ ஸ்வேர் ஐ டேஷ் டெல் லைஸ் அகெயின். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஸோ ப்ராமிஸ் அப்படின்ற வரதுனால இந்த இடத்துல ஐ வில் நாட். வில் நாட் இல்லைனா ஐ வோன்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கிளியரா இருக்கா? அடுத்தது 6த்து பாருங்க. மை ஃபாதர் டேஷ் ப்ளே பேட்மிண்டன் இன் த ஈவினிங்ஸ் வென் ஹீ வாஸ் அட் காலேஜ். ஸோ என்னோட அப்பா அவர் காலேஜ் படிக்கும்போது பேட்மிண்டன் விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவருடைய பாஸ்ட் ஹேபிட் தானே. இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ யூஸ்டு டு. கிளியராக இருக்கா? இந்த யூஸ்டு டு வர இடத்துல எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th பாருங்க. யூ டேஷ் டூ ஆஸ் ஐ சே அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல கமாண்டாக சொல்கிறாங்கங்க. அப்படின்னா யூ மஸ்ட் டூ ஆஸ் ஐ சே. நான் சொன்ன மாதிரி நீ அதை பண்ணுன்னு சொல்லுவோம்ல. ஸோ யூ மஸ்ட் டூ ஆஸ் ஐ சே. எங்கெல்லாம் மஸ்ட் வருதோ அந்த இடத்துல அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது 8th பாருங்க. டேஷ் ஐ ஹாவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர். நம்ம இதை வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்கணும். ஸோ ரெக்வெஸ்ட் அப்படிங்கும்போது மே ஐ ஹாவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர். எனக்கு இன்னொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல. ஸோ அதுதான் அந்த இடத்துல ரெக்வெஸ்ட் மே தான் யூஸ் பண்ணணும். தென் அடுத்து 9th பாருங்க. சிபி ஹேஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் ஹார்ட் பட் ஹீ டேஷ் வின் த ரேஸ். இந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ்னு வரும்போது மைட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம்.
ஏன் அப்படின்னா, சிபி ஹேஸ் நாட் பிராக்டிஸ்ன்னு குடுத்துருக்காங்கல்ல. ஸோ, அவன் வந்து பிராக்டிஸ் பண்ணல அவ்வளவா. ஆனாலுமே அவன் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, அதனால இந்த இடத்துல நம்ம மைட் வந்துட்டு யூஸ் பண்ணலாங்க. தென் 10த் பாருங்க, வி டேஷ் பிரிசர்வ் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல நம்மளுடைய டியூட்டி, கடமைகள் பத்தி சொல்றாங்க. ஸோ, வி ஆட் டூ. ஓகேவா? நம்மளோட கடமைகளெல்லாம் பத்தி சொன்னாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க ஆட் டூ வந்துட்டு யூஸ் பண்ணணுங்க. நம்ம கண்டிப்பா அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்லுவோம்ல. இது எல்லாமே நம்மளுடைய கடமைகள், டியூட்டீஸ் இதெல்லாம் வரும்ல. ஸோ, அந்த இடத்துல எல்லாமே நீங்க ஆட் டூ வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த 10 ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, இங்க நமக்கு சில சென்டென்சஸ் வந்துட்டு குடுத்துருக்காங்க. அதுல நமக்கு சில எரர்ஸுமே இருக்குங்க. அத ரெக்டிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு வுட் ஐ ஹேவ் யுவர் ஆட்டோகிராஃப் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வுட் வருமா? வுட் வந்துட்டு வராதுங்க. மே ஐ ஹேவ் யுவர் ஆட்டோகிராஃப் பெர்மிஷன் கேட்குறோம்ல. ஓகேவா? ஸோ, இந்த இடத்துல மே தான் யூஸ் பண்ணணும். தென் செகண்ட் பாருங்க, ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். கேன் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட எபிலிட்டீஸ் சொல்றதுக்கு. இப்ப தானே பார்த்தோம். பூங்கோதை வந்து நெறையா லாங்குவேஜ் வந்து இப்ப பேசுவாங்க அப்படின்னு. ஸோ, இந்த இடத்துல ஐ வில் பி அடுத்த ஏப்ரல் வந்தா எனக்கு வந்து 15 இயர்ஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ, அது ஃபியூச்சர் டென்ஸ்ல தான்னு சொல்லணும். தென் அதே மாதிரி டேக் அன் அம்ப்ரெல்லா, இட் ஷுட் ரெயின் லேட்டர் அப்படின்னு இருக்கா? இந்த இடத்துல ஷுட் வராதுங்க. இட் மே ரெயின் லேட்டர். வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிபிலிட்டீஸ் தானே சொல்றோம். ஸோ, அதனால இட் மே ரெயின் லேட்டர். அடுத்தது 4த் பாருங்க. த மெஜிஸ்ட்ரேட் ஆர்டர்ட் தட் ஹி மைட் பே த ஃபைன் அப்படின்னு இருக்கா? ஸோ, இந்த இடத்துல ஹி மஸ்ட் வருங்க. ஏன்னா ஆர்டர் பண்றாங்க அப்படிங்கும்போது, அந்த இடத்துல நம்ம பாசிபிலிட்டீஸ கொண்டு வரக்கூடாது. ஸோ, மஸ்ட். கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, ஃபைன் பே பண்ணி தான் ஆகணும். அடுத்தது 5த் பாருங்க. மேக் மீ அ கப் ஆஃப் டீ. இந்த இடத்துல ஷால் யூன்னு இருக்கு. இது நமக்கு பார்க்க ஒரு கொஸ்டின் டேக் மாதிரி தெரியுதா? நம்ம பார்த்தோம்ல, இம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வில் இல்லன்னா வோன்ட் யூ யூஸ் பண்ணணும். ஸோ, வில் யூ. மேக் மீ அ கப் ஆஃப் டீ அப்படின்னா, அதுக்கு ஒரு டேக் நமக்கு என்ன வரும்னா, வில் யூ வந்துட்டு வருங்க. கிளியரா இருக்கா? அடுத்து பாருங்க 6த்து யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு தி எல்டர்ஸ். இந்த இடத்துல பெரியவங்க கிட்ட பொலைட்டா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, நமக்கு இங்க நீ பேசலாம், பேசாட்டியும் இருக்கலாம்ன்ற மாதிரி தானே இருக்கு. ஸோ, இந்த இடத்துல நம்ம அட்வைஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, யூ ஷுட். ஓகேவா? எல்டர்ஸ் கிட்ட எல்லாமே நம்ம எப்படி பேசணும்னா, ரொம்ப பொலைட்டா பேசணும். அத நம்ம அட்வைஸ் பண்ணி தானே சொல்லுவோம். ஸோ, யூ ஷுட். அடுத்து 7த் பாருங்க. யூ வில் கெட் யுவர் டீத் கிளீன்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? இதுவுமே நமக்கு அட்வைஸ் தானே. ஸோ, அதனால இங்கேயுமே நீங்க ஷுட் தாங்க யூஸ் பண்ணணும். தென் 8த் பாருங்க. வி குட் க்ரோ வெஜிடபிள்ஸ் இன் அவர் கிச்சன் கார்டன் பட் வி டோன்ட் டூ இட் நவ் அப்படின்னு இருக்கா? ஸோ, இந்த இடத்துல குட் வந்துட்டு வராதுங்க. ஏன்னா இது வந்து பாஸ்ட் எபிலிட்டி சொல்றது, இல்லன்னா நமக்கு பாசிபிலிட்டீஸ சொல்றதா இங்க வரும். ஸோ, வி யூஸ்ட் டூ. நாங்க வந்து கிச்சன் கார்டன்ல வெஜிடபிள்ஸ் வந்து க்ரோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, வி டோன்ட் டூ இட் நவ்னா, இப்ப நாங்க அது பண்றதில்ல. ஸோ, பாஸ்ட்ல நடந்த ஒரு ஹேபிட் எல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? யூஸ்டு டூ தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ, வி யூஸ்டு டூ. தென் 9த் பாருங்க. மஸ்ட் ஐ கெட் யுவர் ஜாக்கெட் த வெதர் இஸ் கோல்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ, இந்த இடத்துல மே ஐ கெட் யுவர் ஜாக்கெட் சொல்லலாம். இல்லன்னா ஷால் ஐ கெட் யுவர் ஜாக்கெட் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். கிளியரா இருக்கா? அடுத்தது குட் த ட்ரெயின் பி ஆன் டைம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல குட் வருமா? வில். ட்ரெயின் கரெக்டான டைமுக்கு வந்துருமான்னு கேட்குறாங்கல்ல. ஸோ, வில் த ட்ரெயின் பி ஆன் டைம். கிளியரா இருக்கா? இவ்வளோ தான் நமக்கு மாடல் வெர்ப்ஸேங்க. இது ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். 9த்ல இருக்கும். ஆனா, இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னா, அங்க அந்த அளவுக்குலாம் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால தான் 10த்ல தான் நமக்கு 6த்லேருந்து 10த் வரைக்குமே இங்க தான் நமக்கு கிளியரா குடுத்துருந்துருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸர்சைஸோட. ஸோ, இதோட மாடல் வெர்ப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் குடுத்துருக்காங்கங்க. 10த்ல பார்க்க போற ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்டின்னா, இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, இது வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. தென் அதே மாதிரி 10த்லலாம் நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸா தென் நம்ம நேத்து பார்த்த ரூல்ஸ் இருந்துச்சுல்ல 9த்ல, அது எல்லாமே நமக்கு மெர்ஜ் பண்ணி இங்க குடுத்துருப்பாங்கங்க. ஸோ 9த் அண்ட் 10த் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸா, பாசிவ் வாய்ஸா? இது ஆக்டிவ் வாய்ஸ். ஏன்னா பை வந்துட்டு இல்ல. தென் நமக்கு பை இல்லன்னா கூட நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வெர்ப் வந்து இந்த இடத்துல நமக்கு சிம்பிள் பாஸ்ட்ல தாங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எழுதுவோமா? அப்போ ஆப்ஜெக்ட்னா இந்த இடத்துல மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுதான் ஆப்ஜெக்ட். மேனேஜர் அப்படின்றது சப்ஜெக்ட், அப்பாயிண்டட் அப்படின்றது நமக்கான வெர்ப். இது கிளியரா இருக்கா? ஸோ ஆப்ஜெக்ட் எழுதியாச்சு. மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எழுதியாச்சா? இந்த இடத்துல அப்பாயிண்டட் அப்படின்னு இருக்குல்லங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்துச்சுன்னா, அது வந்து நமக்கு பாசிவ் வாய்ஸ்ல மாறும்போது எப்படி மாறும்? வாஸ் இல்லன்னா வேர் வந்துட்டு வந்திருக்கணுமா? அதோட சேர்த்து வி3 வந்துட்டு வந்திருக்கணும். இப்போ இங்க வாஸ் வருமா? வேர் வருமாங்க? இங்க அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ப்ளூரல் பன்மையில குடுத்துருக்காங்க. ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் இந்த அப்பாயிண்டட் இருக்குல்லங்க, இது அப்படியே வரும்.
ஏன்னா ஒரு பி ஃபார்ம் வேர்ப் வந்துருச்சு, அதோட சேர்த்து வேர்ப் 3யும் வந்துருச்சு. ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் இந்த இடத்துல பை ப்ளஸ் சப்ஜெக்ட் பை த மேனேஜர். கிளியராக இருக்கா? ஸோ சென்டென்ஸ் எப்படி வரும்னா மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். கிளியராக இருக்கா? நான் வந்து வேர்ப் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டை வைஸ் வர்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா? யூ ஆர் மேக்கிங் அ கேக் நவ் அப்படின்னு இருக்குது. இது ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இங்கே சப்ஜெக்ட் எது? யூ. ஆர் மேக்கிங் அப்படின்றது நமக்கான வேர்புங்க. கேக் அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் நமக்கு ஆப்ஜெக்ட் வந்திருக்கணுமா? அ கேக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இது கிளியராக இருக்கா? ஸோ அ கேக் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கேக்கை பற்றி தானே பேசுகிறாங்க. ப்ளஸ் நமக்கு இங்கே சப்ஜெக்ட் வந்து யூ இருந்திருக்கு. ஸோ நமக்கு வேர்ப் என்னதுங்க? ஆர் மேக்கிங்னு இருக்கா? ஸோ அ கேக் ஆப்ஜெக்ட் எழுதியாச்சு. ஆர் மேக்கிங் அப்படின்னா நமக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸுங்க. ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னால் நமக்கு பீயிங் வந்திருக்கணுமா? ஸோ அப்போது அ கேக்குன்றது ஒரு கேக் தான். அ கேக் இஸ் ஒரு கேக் தானே, அதனால தான் இஸ் போட்டிருக்கேன். இஸ் பீயிங் ஏன்னா நமக்கு இங்கே கண்டினியூஸ் இருக்குது. தென் மேக்குடைய வேர்ப் 3 என்னது? மேட். கிளியராக இருக்கா? வேர்ப் கிளியராக இருக்கா? ஸோ அ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ் வந்துட்டு வரணும். கிளியராக இருக்கா? ஸோ அ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ. ஓகேவாங்க. தென் தேர்ட் பாருங்கள், த போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர் அப்படின்னு இருக்குது. இங்கே நமக்கு பை இருக்குல்ல, ஸோ இது வந்து நமக்கு பேசிவ் வாய்ஸ். இப்போ இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். சேஞ்ச் பண்ணுவோமா? இங்கே த போர்ட்ரேட் அப்படின்றது நமக்கு இது வந்து என்னது? பேசிவ் வாய்ஸ். ஸோ இது நமக்கு ஆப்ஜெக்டாக இருந்திருக்கும். கிளியராக இருக்கா? அடுத்தது வாஸ் பெயிண்டன்றது நமக்கு வேர்புங்க. பை மை கிராண்ட் மதர் அப்படின்றது நமக்கு சப்ஜெக்டாக இருந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் தான் இருந்திருக்கணும். அப்போ மை கிராண்ட் மதர் வாஸ் பெயிண்டர்னு இருக்குல்லங்க. ஸோ வாஸ் பெயிண்டர்னா நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் பி ஃபார்ம் வேர்ப் இருக்காது. ஸோ இந்த வாஸ் எடுத்துடலாமா? ஸோ மை கிராண்ட் மதர், இந்த பெயிண்டட் அப்படியே எழுதலாமா? பெயிண்டட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தாங்க, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வேர்ப் மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் பாருங்கள், த போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே நமக்கு பை வந்திருக்கு. ஸோ இது வந்து பேசிவ் வாய்ஸ். இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸுக்கு மாற்றலாமா? தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர்னு இருக்குது. இப்போ பேசிவ் வாய்ஸாக இருந்தால் தட் போர்ட்ரேட் அப்படின்றது நமக்கு என்னவாங்க இருந்திருக்கும்? ஆப்ஜெக்டாக இருந்திருக்கும். கிளியராக இருக்கா? வாஸ் பெயிண்டட் அப்படின்றது நமக்கு வேர்ப். தென் மை கிராண்ட் மதர் அப்படின்றது சப்ஜெக்ட். இது ஓகேவா? இப்போது இதை நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? மை கிராண்ட் மதர் இந்த வாஸ் பெயிண்டட் அப்படின்ற வேர்ப் இது எப்படி மாறும்? நமக்கு இங்கே வாஸ் வருமா? வராது. ஸோ மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். கிளியராக இருக்கா? ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கும். ஓகேவாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். தென் ஃபோர்த்து பாருங்கள், மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர் அப்படின்னு இருக்கா? ஸோ இது வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா? இந்த இடத்துல இது ஆக்டிவ் வாய்ஸுங்க. மாலினி அப்படின்றது சப்ஜெக்ட், ஹேட் பாட் அப்படின்றது நமக்கு வேர்ப், அ கலர்ஃபுல் ஹேட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இது ஓகேவா? இப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா, இங்கே ஆப்ஜெக்ட் தானே ஃபஸ்ட்டு வரணும். அ கலர்ஃபுல் ஹேட், ஹேட் பாட் அப்படின்னு இருக்குங்க. ஹேட் பீன் பாட். ஓகேவா? பிரிங் பாட் பாட். ஓகேவா? ஸோ அ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட். தென் ஃபோர்த்து பாருங்கள், மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இது ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா? இது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ பேசிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுவோமா? மாலினி அப்படின்றது சப்ஜெக்ட், ஹேட் பாட் அப்படின்றது வந்து வேர்ப், அ கலர்ஃபுல் ஹேட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இது ஓகேவாங்க? இப்போ ஃபர்ஸ்ட்டு பேசிவ் வாய்ஸாக இருந்தால் நமக்கு அ கலர்ஃபுல் ஹேட் இதுதான் வரணும். ஸோ கலர்ஃபுல் ஹேட் ப்ளஸ் இந்த இடத்துல ஹேட் பாட் அப்படின்றது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? ஹேட் ஹேஸ் எல்லாம் வந்தால் என்ன வரணும்? பீன் வரணுமா? ஸோ ஹேட் பீன் பாட் பை மாலினி. கிளியராக இருக்கா? ஃபார் ஹர் டாட்டர். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், தே ஹாவ் ஆஸ்க்ட் மீ டு பே த ஃபைன் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த இடத்துல தே அப்படின்றது ஃபர்ஸ்ட் இது என்ன வாய்ஸ்ங்க? இது ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ தே அப்படின்றது சப்ஜெக்ட், ஹாவ் ஆஸ்க்ட் அப்படின்றது வேர்ப், மீ அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட். இப்போ சேஞ்ச் பண்ணலாமா? இந்த இடத்துல மீ அப்படின்றது நமக்கு இது வந்து ப்ரோனவுனுங்க இது. இப்போ இது வந்து நமக்கு சப்ஜெக்டாக, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனாக நமக்கு வந்துட்டு இருக்கணும். அதை எப்படி மாற்றலாம்? இப்போ நம்ம பார்ப்போம்ல, இப்போது ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? மை அப்படின்றது செகண்ட் பர்சன், மீ அப்படின்றது நமக்கு தேர்ட் பர்சன்.
ஓகேவா? நம்ம பார்த்துருப்போம்ல ப்ரோனவுன்ல. ஸோ இந்த இடத்துல இந்த மீ நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன் ஐயா மாறும். ஓகேவா? ஸோ ஐ இந்த இடத்துல ஹேவ் வந்திருக்கு. ஹேவ் ஆஸ்க்டுன்னு இருக்கா? ஸோ ஐ ஹேவ் பீன் ஆஸ்க்ட் டு பே த ஃபைன் பை தெம். ஓகேவா? பை இந்த இடத்துல தே இருக்குல்ல, இது நமக்கு தேர்ட் பெர்சனாக மாறும்போது பை தெம். கிளியராக இருக்கா? நீங்கள் இந்த ஹேவ் பீன் ஆஸ்க் எங்கெல்லாம் ஹேவ் ஹேஸ் ஹேட்லாம் வருதோ அங்கே வந்து நமக்கு பீன் வந்துட்டு வருங்க. இது கிளியராக இருக்கா? ஸோ ஐ ஹேவ் பீன் ஆஸ்க்ட் டு பே த ஃபைன் பை தெம். ஸோ தமிழில் இது வந்து செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போமா? த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு பிரிசன் பை த போலீஸ்னு இருக்குல்லங்க. இது ஆக்டிவ் வாய்ஸாக பாசிவ் வாய்ஸாக பை இருக்குது. ஸோ இது வந்து பாசிவ் வாய்ஸ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட்டு த மிலிட்டன்ஸ் அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட்டுங்க. வேர் பீயிங் டேக்கன் அப்படின்றது வேர்ப். தென் டு பிரிசன் பை த போலீஸ்னு இருக்குல்ல, இந்த இடத்துல த போலீஸ் தான் நமக்கான சப்ஜெக்ட். இது கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோமா? த போலீஸ். இந்த இடத்துல வேர்ப் பாருங்கள், வேர் பீயிங் டேக்கன் அப்படின்ட்டு இருக்குங்க. ஸோ பீயிங் இருக்கனால இங்கே கண்டிப்பாக நமக்கு பாஸ்ட் இல்லை அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரப்போகுது. இங்கே பக்கத்தில் நமக்கு என்னங்க இருக்குது? வேர் அப்படின்ற நமக்கு பி ஃபார்ம் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. கிளியராக இருக்கா? ஸோ அப்போது த போலீஸ் வேர் இங்கே பீயிங் இருக்குல்லங்க, இங்கே நமக்கு வேர்ப் என்னது? டேக்கன் இருக்குது. ஸோ இதோடைய வேர்ப் ஒன் என்னது? டேக்கா? ஸோ ஐஎன்ஜி வருமா? ஸோ த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு த பிரிசன். கிளியராக இருக்கா? ஸோ சிக்ஸ்த் ஒன், த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு த பிரிசன். செவன்த் பாருங்க, ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ அப்படின்னு இருக்கா? ஹிஸ் பிஹேவியர் அவனுடைய பிஹேவியர் அப்படின்றது நமக்கு சப்ஜெக்ட். அடுத்தது வெக்ஸஸ் அப்படின்ற இடத்துல வேர்ப், மீன்றது ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ பாசிவ் வாய்ஸுக்கு மாற்றுவோமா? இப்போ தான் பார்த்தோம், மீன்றது நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும்? ஐன்னு மாறுமா? ஐ இந்த இடத்துல வெக்ஸஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது. சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு பாசிவ் வாய்ஸில் மாறும்போது எப்படி மாறும்? ஒரு பி ஃபார்ம் வேர்போட நமக்கு வேர்ப் 3 வந்துட்டு இருந்திருக்கணும். ஸோ ஐ ஆம் வெக்ஸ்டு. ஓகேவா? ஸோ ஐ ஆம் வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஐ ஆம் வெக்ஸ்டு வந்துட்டு வருங்க. நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பாருங்கள், ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குல்ல, இது ஒரு பிவைக்யூ. இது எப்படி இருக்குன்னா, இது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுவோமா? ஸோ இது வந்து சப்ஜெக்ட், வில் சால்வ்ன்றது வேர்ப், த ப்ராப்ளம் அப்படின்றது ஆப்ஜெக்ட். த ப்ராப்ளம் எங்கெல்லாம் வில் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? வில் பி. நம்ம 9th பார்த்துருந்தோமா? ஸோ த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. ஓகேவா? வில் பி சால்வ்ட் அப்படின்னு வருங்க. இடி வந்துட்டு வரும். சரியா? ஸோ த ப்ராப்ளம் வில் பி சால்வ்ட் பை ரோசி. கிளியராக இருக்கா? தென் 9th பாருங்கள், அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் த எனிமின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இது எப்படி பாசிவ் வாய்ஸில் மாறும்? இது சப்ஜெக்ட், இது வந்து வேர்ப், இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வரணுமா? த எனிமி ஹேஸ் டிஃபீட்டட் எப்படி மாறும்? ஹேஸ் வந்தாவே பீன் வரும். ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. கிளியராக இருக்கா? ஹேஸ் டிஃபீட்டட்ன்றது ஹேஸ் பீன் டிஃபீட்டட் அப்படின்னு வந்துட்டு மாறும். தென் 10th பாருங்கள், த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின் பேஷண்ட்லின்னு இருக்குல்ல, இங்கே பேஷண்ட்லி அப்படின்றது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? ரீகால் பண்ணிக்கோங்க. த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸுங்க. பாசிவ் வாய்ஸுக்கு மாற்றுவோமா? த சேல்ஸ்மேன்றது சப்ஜெக்ட், ஆன்சர்ட் அப்படின்றது வந்து வேர்ப், ஆல் த கொஸ்டின் பேஷன்ஸ்லின்னு இருக்கா? ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆப்ஜெக்ட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆல் த கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். எழுதிட்டு இங்கே நமக்கு ஆன்சர்டு வேர்ப் 2 தானே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல சிங்குலரா ப்ளூரலா? கொஸ்டின்ஸ் ப்ளூரல் இருக்குது. ஸோ ஆல் த கொஸ்டின்ஸ் வேர் ஆன்சர்ட்னு வரணும். இங்கே வேர் இருக்கணும், ஏன்னா ப்ளூரல். பை த சேல்ஸ்மேன் பேஷண்ட்லி. கிளியராக இருக்கா? ஸோ இதோட நமக்கு இந்த 10 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு பிவைக்யூ. தென் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்லேருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 9th இல்லைனா 10th தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. தென் நமக்கு செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இது பார்த்தது தான். நம்ம நேற்று கூட பார்த்தோம்ல, ஹெல்ப் மீ அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ரெக்வஸ்ட் வருமா, ஆர்டர் வருமா, அந்த மாதிரி பார்த்தோம்ல. இங்கே நமக்கு சில எக்ஸப்ஷன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ரிக்வெஸ்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் அசெம்பிள் இன் த கிரவுண்ட் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நமக்கு ஃபர்ஸ்ட்டு பாசிவ் வாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு பி ஃபார்ம் வேர்ப் ப்ளஸ் வேர்ப் 3 வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போது பாசிவ் வாய்ஸாக மாறும்போது யூ ஆர் ரெக்வெஸ்டட். ஏன் இங்கே ரெக்வெஸ்டட்னு இருக்குது? ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸில் ப்ளீஸ் அப்படின்ற கீவேர்ட் இருக்குது. ஸோ யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அசெம்பிள் இன் த கிரவுண்ட். கிளியராக இருக்கா? அந்த ப்ளீஸ் இருக்கனால யூ ஆர் ரெக்வெஸ்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு பாசிவ் வாய்ஸில் வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு இருக்கா? இங்கேயுமே ப்ளீஸ் அப்படின்ற கீவேர்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ யூ ஆர் ரெக்வெஸ்டட் எழுதணும். இந்த இடத்துல டூ நாட் யூஸ் பண்ணாதீங்கன்னு இருக்குல்ல, ஸோ நாட் டூ வந்துட்டு வருங்க. யூ ஆர் ரெக்வெஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். சரியா? ஸோ ப்ளீஸ் வந்துச்சுன்னா ரெக்வெஸ்டட் போடணும். அடுத்தது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிவ் வாய்ஸில் நாட் வராது. இதுவே ஆக்டிவ் வாய்ஸில் அங்கே நாட் இருக்குது அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்லேயுமே நமக்கு நாட் டூ அப்படின்ற கீவேர்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்லேயே ஈஸியான ஒரு டைப் அப்படின்னா இதுதாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போமா?
இப்போ நம்ம ரெக்வெஸ்ட்டாக கேட்டாச்சு. இப்போ அடுத்தது இப்போ அட்வைஸ் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ வொர்க் ஹார்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதுவுமே சிமிலர் தான். இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? அட்வைஸ் தானே பண்ணுறோம். ஸோ யூ ஆர் அட்வைஸ்ட் டூ ஒர்க் ஹார்ட். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இது நமக்கு வந்து அட்வைஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ டூ மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். கிளியராக இருக்கா? யூ ஆர் அட்வைஸ்ட் டூ ஒர்க் ஹார்ட். அடுத்தது டூ நாட் ஈட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல இதுவுமே ஒரு அட்வைஸ் தானே. ஸோ யூ ஆர் அட்வைஸ்ட். இங்கே நாட் இருக்குது. ஸோ நாட் டு. ஓகேவா? நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். கிளியராக இருக்கா? இப்போ ரெக்வெஸ்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம், அட்வைஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம். இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியான டைப்புங்க. இப்போ ஒர்க் ஹார்ட் அப்படின்னா என்ன சொல்லணும்? யூ ஆர் அட்வைஸ்டு டூ ஒர்க் ஹார்ட். கிளியராக இருக்கா? டூ நாட் டூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒமிட்டிங் த ஏஜென்ட் அப்படின்னு ஒரு டைப் இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து டைப்புன்னு சொல்ல முடியாது. பட் இங்கே நமக்கு சம் ஒன், நோ ஒன், சம்படி இந்த மாதிரிலாம் நமக்கு பொதுவாக பேசுகிறாங்கன்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களை பேசுகிறாங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் அந்த பர்சனை எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் வந்துட்டு இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிள், சம்படி ஹேஸ் டேக்கன் அவே மை புக் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? வேர்பை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ஹேஸ் பீன் இருந்திருக்கணும். ஏன்னா பீன் இருந்தால் தான் அது பாசிவ் வாய்ஸ். ஸோ இங்கே நமக்கு வந்து அது இல்லை. ஸோ அதனால் இது ஆக்டிவ் வாய்ஸ். இது கிளியராக இருக்கா? இப்போது பாசிவ் வாய்ஸ் பாருங்கள். மை புக் ஹேஸ் பீன் டேக்கன் அவே. எப்போவுமே ஹேஸ் டேக்கன்னா ஹேஸ் பீன் வருமா? இங்கே சம்படி வந்துட்டு இல்லைங்க. ஒருத்தங்க யார் எடுத்தாங்கன்னே நமக்கு தெரியல. ஸோ அப்படி தெரியாத அந்த பர்சன் நமக்கு பாசிவ் வாய்ஸில் வந்துட்டு சம்படி, நோபடி இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால் ஏஜென்ட்டை வந்து ஒமிட் பண்ணியிருக்கோம். கிளியராக இருக்கா? தென் செகண்ட் பாருங்கள், நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே நமக்கு இதுக்கான தமிழ் மீனிங் என்னங்க? யாருமே டிக்கெட் வாங்கலை. இதுதான் அதுக்கான மீனிங். இப்போ ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவோமா? த டிக்கெட்ஸ் அப்படின்றது தான் இங்கே வந்து நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ பாசிவ் வாய்ஸில் வரும்போது த டிக்கெட்ஸ் வந்துருச்சா? இங்கே ஹேஸ் பாட் அப்படின்னு இருக்குங்க. இங்கே டிக்கெட்ஸ் அப்படின்றது நமக்கு ப்ளூரல் இருக்குது. ஸோ அதனால தான் ஹேவ் வந்துட்டு வந்திருக்கு. கிளியராக இருக்கா? ஹேவ் இங்கே ஹேஸ் பாட்னா ஹேவ் பீன் பாட்னு இருக்கணும். அப்போ ஏன் இங்கே நாட் வந்திருக்குங்க? ஏன்னா நோ ஒன் யாருமே வாங்கலை. ஸோ நமக்கு இந்த ஏஜென்ட் தான் வரக்கூடாது. ஆனால் அதுக்கான மீனிங் நமக்கு மாறாமல் தான் இருக்கணும். இப்போ யாருமே டிக்கெட் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் வாய்ஸில் சொல்கிறோம். பாசிவ் வாய்ஸில் எப்படி சொல்கிறோம்? த டிக்கெட்ஸ் ஹேவ் நாட் பீன் பாட் அப்படின்னா டிக்கெட்டை யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிளியராக இருக்கா? ஸோ அதனால் இங்கே ஏஜென்ட் ஒமிட் பண்ணாலும் இதோட மீனிங் வந்து நமக்கு மாறக்கூடாது. ஏன்னா இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ்ல வந்துட்டுருக்கு. கிளியராக இருக்கா? இது ஒரு டைப் இருக்குங்க. தென் இன்ட்ராகேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி ஒரு டைப் இருக்குது. இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் பார்க்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான். பட் கேட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம். இது ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, டிட் ஹீ ரைட் அ லெட்டர். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கா? ஸோ கேள்வி வாக்கியமாக இருக்குது. ஸோ டிட் ஹீ ரைட் அ லெட்டர்னா அவன் லெட்டர் எழுதுனானா? அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே இங்கே டிட் இருந்துச்சுன்னா இதோட வேர்ப் வந்து நமக்கு ரைட்டா? டிட் ப்ளஸ் ரைட் வந்துட்டு என்னங்க வரும்? ரோட் தானே. நம்ம ஆல்ரெடி 9th 8th எல்லாத்துலேயுமே பார்த்தோம். டிட்டோட நமக்கு ஒரு வேர்ப் ஆட் ஆகுதுன்னா அந்த வேர்ப் வந்து நமக்கு வேர்ப் டூவாக இருக்கும். கிளியராக இருக்கா? இப்போது இதை அப்படியே லைனாக படிச்சு பாருங்களேன். டிட் ஹீ ரைட் அ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னா, கேள்வி வாக்கியமாக இல்லாமல் ஒரு செய்தி வாக்கியமாக ஸ்டேட்மெண்ட்டாக வந்துட்டு வச்சு பாருங்கள். ஹீ ரோட் அ லெட்டர். ஹீ ரோட் அ லெட்டர்னு இருக்குது. நான் இப்போ இது கொஸ்டினாக இல்லாமல் நார்மலான ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்க்கு நான் மாற்றிட்டேன். இது கிளியராக இருக்கா? இப்போது இதோட பாசிவ் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே? ஏன்னா இது நார்மல் ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு. அ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம். இந்த இடத்துல அது அப்படி தானே பாசிவ் வாய்ஸில் மாற்றிருப்போம். கிளியராக இருக்கா? இப்போ இதுவே நமக்கு இங்கே கொஸ்டின் ஃபார்மில் இருக்குது. இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், அ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம்னு இருக்குது. நமக்கு அந்த வேர்ட் ஆர்டர் தான் மாறி இருக்குது. இப்போ நமக்கு இதை ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டாக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? இந்த பி ஃபார்ம் வேர்ப் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு வைங்க. வாஸ் அ லெட்டர் ரிட்டன் பை ஹிம். அவ்வளோதான். இது நமக்கு எழுதும்போது ஹீ ரோட் அ லெட்டர்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்கான பாசிவ் வாய்ஸ் என்னது? அ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம். அதை நம்ம கொஸ்டினை எப்படி கேட்கலாம்? வாஸ் அ லெட்டர் ரிட்டன் பை ஹிம். ஈஸியாக இருக்கா? இது வந்து இன்ட்ராகேட்டிவ் டைப் அப்படின்றது நார்மலான ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தான். என்ன நமக்கு இந்த இடத்துல கொஸ்டினுக்கான வேர்ட், அதாவது வேர்ப் மட்டும் நமக்கு முன்னாடி வந்திருக்கும். கிளியராக இருக்கா? இப்போ அதே மாதிரி செகண்ட் பாருங்க, இஸ் ஹீ வாட்சிங் அஸ். அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இதை நான் ஒரு செய்தி வாக்கியமாக மாற்றவா? ஸ்டேட்மெண்ட்டா? ஹீ இஸ் வாட்சிங் அஸ். அவன் நம்மளை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன்னு வைங்க. இதை நான் எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றிருந்திருப்பேன்? இந்த இடத்துல அஸ்ன்னு இருக்குங்க. ஸோ இதை நம்ம எப்படி மாற்றலாம்? வீன்னு மாற்றலாமா? ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்துச்சுன்னா. ஸோ வி, இந்த இடத்துல இது ஒரு ப்ளூரல். ஆர் ஐஎன்ஜி இருக்குது. ஸோ பீயிங் எழுதலாமா? வி ஆர் பீயிங் வாட்ச்டு. ஏன்னா வாட்சுடைய V3 என்னது? வாட்ச்டு பை ஹிம். கிளியராக இருக்கா? இப்போது நான் வந்து இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டுடைய ஆக்டிவ் வாய்ஸாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். கிளியராக இருக்கா? இப்போது இது எப்படி இங்கே மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் இருக்கா? இங்கே நமக்கு ஆர் இருக்குது. வி பீயிங்னு இருக்கா? ஸோ ஆர் வி பீயிங் வாட்ச்டு பை ஹிம். இதே ஸ்டேட்மெண்ட் தாங்க. இது ஒரு கொஸ்டின் ஃபார்மாக இந்த வேர்பை மட்டும் முன்னாடி வச்சு மாற்றிருக்காங்க. கிளியராக இருக்கா? இந்த மாதிரி கேட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? தென் அதே மாதிரி இதுவும் கொஸ்டின் டைப் தான். பட் நம்ம பார்த்தோம்ல நேற்று ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் WHல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. இங்கே பாருங்கள் எல்லாமே நமக்கு ஹூ,
இல்லைனா வந்து வென் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் WHல. இதுவுமே ரொம்ப ஈஸி தாங்க. எங்கெல்லாம் நீங்கள் ஹூ பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே பாசிவ் வாய்ஸில் பை ஹூம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ வில் அக்செப்ட் திஸ், யார் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது கொஸ்டின் ஃபார்மேட்டில் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, இங்கே ஹூ வந்திருக்குல்ல, பை ஹூம் வில் திஸ் பி அக்செப்டட். ஏன்னா இந்த இடத்துல வில் அக்செப்ட்னு இருக்குல்ல, வில் பி அக்செப்டட். ஓகேவா, இதுதான் நமக்கு கொடுத்துருக்க வேர்பிங்க. வில் அப்படின்றது நமக்கு என்னவா மாறணும், வில் பீன் மாறணும். இந்த அக்செப்டோட நமக்கு ஈடி சேரணும். ஸோ இந்த ஹூன்றது பை ஹூமாக மாறிடுச்சு. சரியா, யார் அக்செப்ட் பண்ணுவான்றது யாரால் அப்படின்னு சொல்லி நமக்கு செயப்பாட்டு வினையாக மாறும்ல. இந்த தமிழ் நம்ம படிச்சிருப்போம்லங்க, ஆல் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கீவேர்டாக வச்சு நம்ம செயப்பாட்டு வினை எப்பெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இங்கேயே அதே மாதிரி தான், ஹூ வந்துச்சு அப்படின்னா யாருன்னு அர்த்தம். இங்கே பை ஹூம்னா யாரால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிளியராக இருக்கா? இங்கே ஹூ ஹேஸ் அரேஞ்ச் த மீட்டிங் இருக்குல்ல, பாருங்கள், இங்கே ஹூ இருந்துச்சுன்னா இங்கே பை ஹூம் வந்துட்டு இருக்கும். ஹேஸ் அரேஞ்சுனா நமக்கு எப்படி மாறும், ஹேஸ் பீன் அரேஞ்ச்டு மாறுமா? பாருங்கள், ஹேஸ் பீன் அரேஞ்ச். கிளியராக இருக்கா? வேர்பில் மட்டும் நீங்கள் கிளியராக இருங்க. வேர்ப் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னாவே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் கண்டிப்பாக நமக்கு எங்கேயுமே மிஸ்டேக் வராது. தென் தேர்ட் பாருங்கள், வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல இந்த வென்னை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா டைம் தானே. ஸோ வென், இங்கே வில் ஃபினிஷ்னு இருக்குங்க. இது எப்படி மாறும், வில் பி ஃபினிஷ்டு மாறுமா? பாருங்கள், வில் பி ஃபினிஷ்டு. கிளியராக இருக்கா? வேர்பை மட்டும் நோட் பண்ணுங்கள். அதை நோட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிளியராக இருக்கா? தென் ஹவு டிட் தே டூ திஸ் அப்படின்னு கேட்குறாங்களே. டிட் ப்ளஸ் டூ என்னங்க வரும்? இப்போ டூ அப்படின்றது நமக்கு வேர்ப் 1. டிட் ப்ளஸ் டூ சேர்ந்தால் நமக்கு அகைன் அது நமக்கு டிட்டாக தானே இருக்கும். ஹவு டிட் தே டூ திஸ் அப்படின்னு இருக்குல்லங்க, இது எப்படி மாறும் நமக்கு, இந்த ஹவ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு டிட் அப்படின்ற சிம்பிள் பாஸ் வேர்ப் 2 இருக்குது. ஸோ நமக்கு பி ஃபார்ம் வேர்ப் வந்து வாஸ் வருங்க, பாஸ்ட்டாக இருக்கனால. தென் டிட்டுடைய நமக்கு இது வந்து V2வா, V3 என்னது டன். ஸோ ஹவ் வாஸ் திஸ் டன் பை தெம். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இப்போ நம்ம இவ்வளோ டைப்ஸ் பார்த்தோம்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். வேர்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இதுலேருந்துமே இந்த 7th கொஸ்டின் இருக்குல்ல, இது ஒரு PYQவாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஸோ இதோட நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு 6th லேருந்து 10th வரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதுங்க.